அச்சுறுத்தாதே 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 குடி என்றாலே மீனவன் என்று தெரியாதா அறிவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் 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 தயார் செய் தயார் செய் தயார் செய் தயார் செய் குடியிருப்பே ரத்து செய் 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 மெரினா லூப் சாலை படுத்து அகலப்படுத்து 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 சாந்தோம் நெடுஞ்சாலையை சாந்தோம் நெடுஞ்சாலை சாந்தோம் நெடுஞ்சாலை மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நாங்கள் நடத்தின்னு இருக்கோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முள்ளிக்குப்பம் முள்ளிமா நகர் மீனவ மக்களோட பூர்வீக இடம். இங்கே மெரினா வணிக வளாகம் அப்படின்ற இடத்துல பூர்வீக இடம் இருக்குது. 4592 சர்வே எண் 4593. இது காலங்காலமாக அந்த மக்கள் வந்து அங்கே பகுதியில் வசித்துன்னு வந்தாங்க. ஒரு இடத்துல பூர்வீகமாக வசித்த மக்களை அங்கிருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது அதை விட சிறப்பான இடத்த கொடுத்துருக்கணும், சிறப்பான வாழ்வை வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அன்சர்வே லேண்டில் வந்து அவங்களுக்கான குடியிருப்புகளை கட்டிட்டு இன்னைக்கு அந்த மக்களுக்கு சொந்தமான இடத்த மெரினா வணிக வளாகம் என்ற ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனிகளும் பல்வேறு வணிக நிறுவனங்களும் இருக்கிறத வந்து இங்கே அமைக்கிறத வந்து முதல்ல அரசு கைவிடணும். அந்த இடம் அந்த பூர்வீக மக்களுக்கு திரும்ப வழங்கணுன்றத முதல் கோரிக்கை நாங்கள் இங்கே வைக்கிறோம். அதே போல மெரினா லூப் சாலைன்றது நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ மக்களோட மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம் சார்ந்த அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சாலை இந்த பகுதியில் வந்து வேணும்னே வாகன போக்குவரத்தை கொண்டு வந்து மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட மீன்பிடி தொழில், மீன் வளத்தையும் மீன் வியாபாரத்தையும் அறவே காலி பண்ணக்கூடிய வகையில் மாநகராட்சியும் அரசு நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க. இதை உடனடியாக கைவிட்டு இந்த மெரினா லூப் சாலையை நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் வரை இருக்கக்கூடிய அனைத்து மீனவ மக்களோட மீன் வியாபாரம், மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இது அந்த மக்களோட பொது பயன்பாட்டு சாலையை அறிவிக்கணும் என்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல சாந்தம் நெடுஞ்சாலையை வந்து அகலப்படுத்தி அந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது போல இருவழி வாகன போக்குவரத்தை வந்து உடனடியாக அரசு கொண்டு வரணும். கடற்கரை வந்து பாரம்பரிய மீனவர்களுக்கு தான். இங்கே கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடுகளை போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மீன்பிடி தொழிலையும் மீன் வியாபாரத்திலையும் ஈடுபட்டு வராங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கடற்கரையில் வந்து நீலக்கொடி திட்டத்தையும் கடல் வழி பாலத்தையும் இங்கே ஊரூர் குப்பத்தில் பட்டினப்பாக்கம் முள்ளிக்குப்பத்திலிருந்து ஊரூர் குப்பம் வரைக்கும் தொங்கு பாலம் என்ற பல்வேறு வகையான திட்டங்களை வந்து மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய வகையிலையும் சென்னையில் மீனவ மக்களை வாழக்கூடாது என்ற நிலைக்கு இன்னைக்கு அவங்களெல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்தணுன்றதுக்கு நிறைய நடவடிக்கைகளை கொண்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மீனவ கிராமங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க உரிமைக்காக இன்னைக்கு நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அரசு தயவு செஞ்சு இந்த நொச்சிக்குப்பத்திலிருந்து முள்ளிக்குப்பம் வரையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழில் சார்ந்த பாதுகாப்பு மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வலியுறுத்துறோம். பாரதி 2011 அரசால் கைவிடப்பட்ட அடையார் பால திட்டத்தை 2025 சென்னை மாநகராட்சியே மறுபடியுமா அடையார் மறுபடியுமா தமிழக அரசே அறிவித்திடே நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரை கடற்கரை பகுதிகளை மீன்பிடி தொழில் சார்ந்த பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்திடே தமிழக அரசே அறிவித்திடே சீனிவாசபுரம் கடற்கரை பகுதிகளை மீன்பிடி தொழில் சார்ந்த பாதுகாப்பு மண்டலமாக தமிழக அரசே அறிவித்திடே
இந்த காமராஜ் எதிர்த்து போக முடியாது. ஒரே ஒரு கம்பி போல இந்த காமராஜ் கை வச்சு தாண்டது. அதனால தயவு செய்து தமிழக அரசு 2026 தேர்தல் மயிலாப்பூர் இந்த வெற்றி நிரந்தர கிடையாது. மீனவ மக்கள் பழையவர்கள் கன்னியாகுமரி வரைக்கும் மீனவ மக்கள் நினைச்சாங்கன்னா கோட்டையில உங்க இடம் கிடையாது. தயவு செய்து திமுக அரசு இந்த காலையில மீனவ மக்கள் உடம்பெல்லாம் உப்பு எதிர் காத்து கடல் எதிர் அலை வீசும் கடலை எடுத்து நீச்சல் போற மீனவ மக்கள் உழைச்சு வீடு கட்ட முடியும். எங்க எழுத்த எங்களுக்கு மீண்டும் கொடி ஸ்டாலின் அரசு நீங்க எங்களுக்கு பறிக்காத அங்க போ அதுல அந்த லாஸ்ட் எப்படி பாரு இங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தயார் செய் மீனவ மக்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை தயார் செய். ஒதுக்கீடு செய். சர்வே எண் 4592 சர்வே எண் 4593 மீனவ மக்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய். கைவிடு மெரினா வணிகம் வண்டி வந்துட்டேண்ணா கொஞ்ச நேரம் அப்புறம் வர விட்டுண்ணா மேல எடுத்து போய் பேச மாட்டாங்க.
அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணோம். ரோட்டில் விடாதான் மேலே போவோம் பேச்சு இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இடம் என்பது வழங்க வேண்டும். அவர்களது கோரிக்கை என்பது இங்கே தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் குறிப்பாக நீலப்படி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் எங்களுக்கு சொந்தமான நாங்கள் வயது பகுதியில் உள்ள 29.8 ஏக்கர் உள்ள எங்களோட பகுதி இடத்தை நாங்கள் 15 ஆண்டு காலமாக போராடி கொண்டு இருக்கோம். எங்களுடைய இடத்தை எங்களுக்கு தராம அரசு ஒருதலை பட்சமாக அதை கையகப்படுத்த முயற்சி மேற்கொள்கிறது. அதற்கான முதற்கட்ட போராட்டத்தை தான் நாங்கள் இன்று முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் முதல் நொச்சிக்குப்பம் வரை உள்ள அனைத்து ஊர் பொதுமக்களை ஒன்று திரட்டி நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலம் அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். அரசு இதற்கு செவிக்காய்த்து வழிவகுக்காவிட்டால் நாங்கள் இதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் இன்று நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் வரை மக்களை மட்டும் நாங்கள் போராடிக்கணும். ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களும் எங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். இன்று எங்கள் அரசு எங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வினை ஏற்படுத்தாவிட்டால் இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு சில நாட்களில் அனைத்து மக்களை கூட்டி ஒன்று திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும் என்று இந்த போராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்திலிருந்து முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு நடக்கிற போராட்டம் நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரை எல்லா மீனவ மக்களும் சேர்ந்து போராடுறோம். இது எதுக்காகனா இந்த ஒரு வழி பாதையை ஆக்கினதுனால, இந்த லூப் ரோட ஒரு வழி பாதையை ஆக்கினதுனால இது எங்களுக்கான ரோடு. எங்ககிட்ட இருந்து 2 மணி நேரம் பிரிச்சுட்டு இன்னைக்கு மொத்தமாக கவர்மெண்ட் அபகரிக்குது. இதை தடை செய்யணும். மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இது பயன்படணும். எங்களுடைய பாதுகாப்பு மண்டலமாக மாற்றணும். அதுக்கு அடுத்தது எங்களுடைய இடம், பூர்வீக இடம், இந்த இடத்துல இபி ஆபீஸு, ரேஷன் கடை, இந்த லைனில் இருக்கிற எங்களுடைய பூர்வீக இடம். இந்த பூர்வீக இடத்தை என் பாட்டை முப்பாட்டம் வாழ்ந்த இடம். அவங்க 1954 அவங்க வாழ்ந்த இடம். அது இன்ன வரைக்கும் எங்களுடைய பட்டா, சர்வே நம்பர் எல்லாமே எங்ககிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்கு. இதை ஒரு 15-20 வருஷமா காலியா இருந்த இடத்துல குப்பை எல்லாத்தையும் கொட்டின்னு இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்தில் நாங்க எல்லா அரசுல இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். அந்த மனு கொடுத்த உடனே இப்படி ஒரு இடம் இருக்குதுன்ற உடனே எல்லாருமே காம்பவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன காரணம் தெரியாது. இதை நாங்க பார்த்து தட்டி கேட்டு அந்த காம்பவுண்டு போறதை தடுத்து நிறுத்திட்டு இன்னைக்கு எங்களுடைய இடத்தை மீட்கிறதுக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தயவு செய்து தமிழக அரசு எங்களுடைய இடத்தை எங்களுக்கு சொந்தமாக்கணும். செவிசாட்சி எங்களுக்கு இந்த உரிமையை கொடுக்கணும். பட்டாவுடன் எங்களுக்கு இடத்தை கொடுத்தா போதும். ஆனா நாங்க அந்த வீடை கட்டிக்கிறோம். எங்கள்